கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை வழி விலக செய்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அது சில மனிதர்களின் வாழ்க்கையின் மூலம் அவர்கள் எப்படி ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட காரியம் நமக்கு நேரிடாதபடி சில மனிதர்களுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம வாசிக்க போகிறது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். அதில் 12ஆம் வசனம் சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். எது நம்மை தேவனுடைய வழிகளை விட்டு நம்மை விலக செய்கிறது என்று சொன்னால், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்குள்ள இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், அது நம்மை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம விசுவாசிகள் என்று சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாகவே இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அது பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே பார்க்குறோம், அங்கே அவர் வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா, உன்னுடைய சகோதரர் இன்றைக்கி நம்ம இடத்துல என்ன செய்கிறாங்க, வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து அற்பமாக நினைக்கிறாங்க. அவரை நம்ப மாட்டேங்கிறாங்க, அவரை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம், ஆண்டவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் ஜனங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லவே, எவ்வளோ ஆண்டுகளாக இந்த கடன் பிரச்சனையிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த நோய் என்னை வாட்டி வதைக்கிறது, எவ்வளோதான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லையே. நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ? உங்கள் இருதயத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்கள், உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், கடுகு அது விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே போய் விழுந்துனாலும் விழும் என்று சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த விசுவாசம் கடுகளவு வருவது கூட அவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி இருக்கிறோமா? சின்ன பிள்ளை சொன்னால் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் அது நம்ப தான் செய்யும். அந்த மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லித்தர கட்டாயம் நடக்கும், அப்படியே நம்ப வேண்டும். சிறு பிள்ளையை போல, அதான் ஆண்டவர் சொன்ன, சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்கிறவன், சிறு பிள்ளையை என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு. சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அது அப்படியே நம்பும். நம்ம கையில் ஆண்டவர் ஒரு அன்பின் கடிதத்தை கொடுத்து அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறோம், டெய்லி வாசிக்க தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு நம்பிக்கை வருதா? நம்முடைய நம்பிக்கை இல்லாத நிலையில தான் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சொன்னவர் செய்வார், அவர் மனமாற மாட்டார். எவ்வளவேனும் பொய் வரையாத தேவன். இதில் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து அவர் மாறுபடவே மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். இதுக்கு நேர் எதிர்மாறாக எதையும் அவர் செய்ய மாட்டார். ஏன் நம்ப முடியல? இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்றார், அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. எந்த காரியத்தை நிமித்தம் துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ இன்றைக்கு நம்புங்க. இதுவரைக்கும் நான் நம்பியிருந்த எதுவாலும் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது, ஆனால் இது இயேசுவால முடியும். அவிசுவாசம் உள்ளவர்கள் தேவனிடத்துல நெருங்கி வாழ முடியாது. அதான் சொல்லுது, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த இருதயத்தை எப்படி சொல்லி இருக்குது வேதம்? பொல்லாத இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம். இறைமையால பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்மளும் நினைப்பேன், பிசாசு வந்து சொல்லுவான், இதெல்லாம் எப்படி நடக்கும், அதை பாரு இதை பாரு, எல்லாம் நேர் எதிரையாக தான் இருக்குது.
இப்படி சொல்லுவான். நல்ல நெருங்கினவர்கள் இல்லை நல்ல படித்தவர்கள் கூட சொல்லுவாங்க, எவ்வளோ நாளில் இப்படிலாம் நம்பிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எங்கள் வீட்டில் அப்படி இருந்துச்சு, அங்கே அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்வார்கள். சோர்ந்து போக வைப்பாங்க, நம்புவதற்கு ஏதும் இல்லாத காரியத்தை காண்பிப்பாங்க. தளர்ந்து போகாதீங்க, மனுஷ வார்த்தையை நம்பவே செய்யாதீங்க. நமக்கு ஒரு அருமையான உதாரணம், ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ரெண்டே அவன் பார்க்கல, ஐயோ நம்ம கல்யாணம் ஆயிட்டேன்னு உடம்ப பார்க்கல. சாராள் வயது சென்று கிளவி ஆயிட்டால் என்று அதையும் பார்க்கல. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் நின்று போயிற்று, அதையும் அவன் பார்க்கவில்லை. அவன் பார்த்தது ஒன்னே ஒண்ணு, தேவன் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், சாராளிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் அதை செய்வார். அவருக்கு எத்தனை வயசானாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஒரு நாள் 1000 நாள் போல, 1000 நாள் ஒரு நாள் போல உள்ளது அவருக்கு, 1000 வருஷம். அந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து விசுவாசத்துல வல்லவனானான். இன்னைக்கு நீங்க தயவு செய்து சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மக்களுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க, விசுவாசத்தை விட்டு வலுவு செய்கிற வார்த்தைகளை கேட்காதீங்க. இதெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு எனக்கு சொன்னதை, வேதத்தின் மூலம் என்னோடு பேசினதை கட்டாயம் அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் பொய் சொன்ன தேவனா இருக்கவே முடியாது. பொய் சொல்ல மாட்டார். எனக்கு வாக்கு பண்ணினது அவர் நிறைவேற்றிய தீர்வார். ஆபிரகாமுக்கு செய்தவர், சாராளுக்கு செய்தவர், வேதம் முழுவதும் பரிசுத்தவான்களுக்கு செய்தவர், எனக்கு கட்டாயம் செய்வார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க அந்த அற்புதத்தை காண்பதற்கு முன்பாகவே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும். அந்த விசுவாசம் ஆழமாய் வந்தவுடன் ஆண்டவர் செய்து விட்டார் என்று உறுதியாய் நம்ப ஆரம்பிங்கள், நன்றி செலுத்த ஆரம்பிங்கள். நீ தந்துட்டீங்க ஆண்டவரே, செய்து விட்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்கள். உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். அதை விட்டு விட்டு என்னதான் என்ன பிரயோஜனம், எத்தனையோ தடவை ஜெபிச்சுட்டேன், அந்த ஊழியக்கார்ட்ட ஜெபித்தேன், இந்த ஊழியக்கார்ட்ட ஜெபித்தேன், உபவாசம் இருந்து ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கலை. இப்படிலாம் பேச ஆரம்பிக்காதீங்க, ஒன்றுமே பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். சூழ்நிலையை பார்த்து மனம் தளர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். திரும்ப திரும்ப என்கிட்ட வா, என்னை நம்பு, என்ன நீ நம்புவாய் என்று சொன்னால் நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய், பெரிய காரியங்களை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியத்தில் இன்றைக்கு அதை உங்களுக்கு கொடுக்கும்படியாய், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு செய்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு ஆபிரகாமை போல நன்றி செலுத்த ஆரம்பிங்கள். உங்கள் விசுவாசம் பலப்படுவதாக. இரண்டாவது பார்க்கிறோம், எது கர்த்தரை விட்டு நம்மை வடிவிலக செய்கிறது என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒரு நமக்கு அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆதியாகமம் 3:10 பார்க்கிறோம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஏன் இவன் தேவனை விட்டு இங்க வெளியே போகிறான், விலகி போகிறான் பாருங்க. நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளித்து கொண்டேன். இரண்டாவது, தேவனை விட்டு விலக செய்கிற காரியங்கள் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை வந்தவன் அங்கே ஒரு பயம் வருகிறது. தேவனுடைய பார்வை கிட்ட போக முடியல, போய் ஒளித்துக் கொள்கிறார். எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போன தேவனால, அவனுடைய சொந்த கையினால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதன் தான் ஆதாம். தன் சாயலாகவே தன் ரூபத்தின்படியே அவனை உருவாக்கினார் அல்லவா? ஆனா அவனை கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் அவனுக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி போய் ஒளித்துக் கொள்கிறத பார்க்கிறோம். பிசாசின் வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே பயம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் புசிக்க கூடாது என்று விளக்கின நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். ஆனால் பிசாசு சொன்னா,
ஆண்டவர் சொன்னார், நீங்க அதை புசிக்கிற நாளில சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனா பிசாசு சொன்னா, நீங்க புசிக்கும் நாளில சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை வைத்தே பிசாசு கொஞ்சம் அப்படியே மாற்றி பேசுவான். புரிந்து கொள்ள வேண்டும், எது தேவ வார்த்தை, எது பிசாசின் வார்த்தை. சில மக்கள் மூலமாகவும் அது சொல்லுவான் அந்த வார்த்தையை. இந்த வேதம் தெரியாவிட்டால் எளிதில் அவனுடைய வஞ்சக வலையில விழுந்து போவீர்கள். சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். சாகவே சாக மாட்டீங்கன்னு சொன்னான். அதுக்கு பிறகு பிளஸ் இன்னொன்னு சொல்றான், நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள். ஆசை வந்தது. ஏவாள் புசித்தாள், கணவனுக்கும் கொடுத்தாள். 2 பேரும் தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் அவளோடு தேடி வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில எப்பொழுதும் அவர் ஆதாம் ஏவாளோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த தேவன் அன்றைக்கும் வருகிறார், தேடுகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று தேடுகிறார். ஆனா அவன் சொல்லுகிறான், உங்க சத்தத்தை கேட்டேன், பயந்து போய். ஏன் பயந்து போனேன்? இப்ப நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஒளித்து கொண்டேன். கீழ்ப்படியாமை என்கிற பாவம் வரும்போது தேவ சத்தத்தை கேட்டாலே ஒரு பயம். ஆலயத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு பிரியம் இல்லை. அதை வாசிக்கும் போது ஐயோ பயமா இருக்கே என்று சொல்லி அதையெல்லாம் விட்டு விடுகிறோம் அல்லவா? எவ்வளவு எளிதாய் பிசாசு வஞ்சித்து விட்டான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த மகிமை இழந்து போனார்கள். பிசாசின் நோக்கம் அது ஒன்றுதான், என்றென்றுமாய் பரலோக ராஜ்யத்துல தேவனோடு மனுஷன் வாழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லினான். போராடுகிறான். மனுஷனுடைய ஜீவ காலம் முழுவதும் ஒரு மனுஷனோடு போராடி கொண்டே இருக்கிறான். எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது ஆண்டவரை விட்டு அந்த மனுஷனை பிரித்து அவனை நரக ஆக்கினைக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறான். தான் இருந்த ஸ்தானத்துல இன்றைக்கு தேவன் மனுஷர்களை வைத்து விட்டபடினாலே அவனால பொறுக்க முடியல. அதனால்தான் மனு குலத்தை அழிப்பதற்காக இரவும் பகலும் 24 மணி நேரமும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் வஞ்சக வலையில விழுந்து விடாதீர்கள். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் மனப்பூர்வமாய், உங்களுக்கு சில சமயம் பார்க்கறதுக்கு இப்படி செய்தா இது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு திகைக்க வைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவரை நம்பி மனப்பூர்வமாய் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னால் அதன் பலன் பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனோடு ஆளுகை செய்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக செய்கிற பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விடவே கூடாது. ஜாக்கிரதையாயிருப்போம், ஜாக்கிரதையாயிருப்போம். உலகத்தின் காரியங்கள் அநேகத்தை காண்பிப்பான். ஆண்டவர்கிட்டே வந்து சொன்னான், நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டாள். ஏன்னா கர்த்தர் மனுஷனுக்கு தான் ஆளுகை கொடுத்திருந்தார். பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கிற ஆளுகையை ஆதாம் ஏவாளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவன் பாவம் செய்த போது அந்த ஆளுகையை யாருக்கு கொடுத்துட்டான்? பிசாசுக்கு கொடுத்துட்டான். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை மலையின் உச்சியில கொண்டு போய் நிப்பாட்டி சொல்கிறான், உலகத்தின் அத்தனை ராஜ்யத்தையும் காண்பிக்கிறான். இது எல்லாம் என்னுடையது. ஏன்னா மனுஷன் எனக்கு வித்து போட்டுட்டான். அன்னைக்கு நீரும் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் உமக்கு தருவேன். நீ ஒண்ணு செய்யணும், சாத்தானை பணிந்து கொண்டா எனக்கு என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தருவேன்னு யார்கிட்ட சொல்றான்? தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவ சொல்றான். அவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்றார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் கேட்கிறோம்ல, அவங்களுக்குலாம் ஆண்டவரை நம்புறதும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட பற்றுதல்லாம் இருக்க மாட்டேங்காங்க, நிறைய அக்கிரமம் செய்யறாங்க, துன்மார்க்கமா வாழ்றாங்க. ஆனா அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. காரணம், அவங்க யாரை பணிந்து கொண்டு இருக்கிறாங்க? யாரை பணிந்து கொண்டு இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா மனுஷன் தன் அதிகாரத்தை பிசாசுக்கு விற்று போட்டு விட்டான், கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தினாலே. அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஒரு மகா மேன்மையான பரலோகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம்,
வேதம் அழகாய் சொல்கிறது, உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் திட்டமாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியெல்லாம் அவரை தேடணும். அதை விட்டு விட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, இல்லை பிசாசினால் ஏவப்பட்டு சொல்கிற மக்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை விட்டு எங்கேயோ போய்விட்டோம். இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை விட்டு வெகு தூரம் வந்துட்டேன். அந்த கெட்ட குமாரன் கதையில் பார்க்கிறோம் அல்லவா, தகப்பனை விட்டு எல்லா சொத்தெல்லாம் பிரித்து விட்டு அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவன் கூட இருந்தாங்க. அவன் கையில் பணம் இல்லைன்னு எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கடைசியில் எங்கே போய் சேர்ந்தான்? பண்ணி மேய்க்கிற கூட்டத்தில் போய் சேர்ந்தான். பண்ணிக்கு வைக்கிற தவட்டை சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. பிசாசு முதல்ல எல்லாத்தையும் காண்பித்து கொண்டு போய் கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் கொண்டு போய் விட்டு விடுவான். ஒருவேளை அவனுக்கு புத்தி வந்தது, நமக்கு புத்தி இல்லாமல் அதற்கு முன்பாக மரணம் வந்து விடக்கூடாது அல்லவா? அதற்கு முன்பாகவே உன் சிருஷ்டிகரை நினை, படைத்த தேவனை நினைக்க வேண்டும். அவரிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க தான் என் வாழ்க்கை என்று சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் நமக்கு கிடையவே கிடையாது. அவரிடத்துல ஒப்படைப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அதை தான் இன்னைக்கு கெட்ட குமாரன் உணர்ந்து கொண்டான். ஐயோ, இன்னைக்கு பண்ணி தவறு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா என்னோட அப்பா வீட்டுல வேலைக்காரங்க கூட பூர்த்தியாய் சாப்பிடுகிறாங்க, பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள். அதனால நினைக்க ஆரம்பிக்கிறான், அப்பாட்ட போய் சொல்லுவேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நீ உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்வேன்னு சொல்லிட்டு திரும்ப வருகிறான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான வாலிப தங்கச்சி, ஒருவேளை பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயோ, யாரும் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, ஏசப்பட்டனை எப்படி வர நினைச்சு கொண்டு இருக்கிறாரோ, எந்த பாவியாய் இருந்தாலும் தள்ளாத தேவன், எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அன்போடு அழைக்கிற தேவன், பாவத்தை விட்டு விட்டு வான்னு அழைக்கிற தேவன். நம்முடைய இரத்தத்தினாலே எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் அதை கழுவி உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். அந்த கெட்ட குமாரனை போல திரும்ப ஓடி வாருங்கள் அவர்கிட்ட. தகப்பன் பிள்ளையை கண்டோட ஓடி வந்து அரவணைக்கிறார். வேற எதுக்கு என்ன விட்டு போன, என் சொத்தெல்லாம் எது கழிச்சு விட்டுவ, ஒரு வார்த்தை அவர் கேட்கவில்லை. அவன் ஒரு பாவ அறிக்கை செய்தான், நான் உங்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க கேளுங்க, இசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப உங்க பிள்ளையா ஏற்றுக்கணும். அவன் சொல்றான், ஒரு வேலைக்காரில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும். ஆனா தகப்பனுடைய அன்பை பாருங்க. மோதிரத்தை கொடுக்கிறாரு, போட சொல்றாரு, பாதரட்சியை போட சொல்றாரு, விருந்து கொளுத்த கன்றை அடித்து விருந்து வைக்க சொல்லுகிறார். இப்ப இதுதான் நம்முடைய ஆண்டவர். அவரை போல் அன்புள்ள தேவன் யாருமே கிடையாது. திரும்பி வந்து விடுங்கள், ஆண்டவரிடத்துல வந்து விடுங்கள். இதுவரைக்கும் பிசாசின் வார்த்தையை நம்பி எங்கேயோ நீங்க விலகி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வருவீர்கள் என்று சொன்னால் ஒரு மேன்மையான மகத்துவமான காரியத்தை கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாதரட்சி புதுசாக, மோதிரம், கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓடி வந்து விடுவோமா? தேவனை விட்டு விழவே செய்கிற கீழ்ப்படியாம என்கிற பாவத்திற்குள்ள நான் விழுந்து விடவே கூடாது. முதலாவது பார்த்தோம், தேவனை விட்டு விலகச் செய்கிற பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம். ரெண்டாவது பார்க்கிறோம், கீழ்ப்படியாம என்கிற பாவம் தேவனை விட்டு அன்றைக்கு அவர்களை விலக செய்தது. மூன்றாவது பண ஆசை என்கிற பாவம். வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 6:10 சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சரியான உதாரணம் யார் தெரியுமா? யூதாஸ் காரியோத். மத்தேயு 26:14-15 பாருங்க. தேவனோடு 3.5 வருடங்கள்
அவர் செய்த அத்தனை காரியங்களையும் முகமுகமாய் பார்த்தவன். ஆனால் எவ்வளவாய் விலகி போனான். மத்தேயு 26:14-15 பாருங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அவரை காட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒரு டீல் பண்ணுறான் அவர்கிட்ட. அங்கே போய் யார்கிட்ட போய்? பிரதான ஆசாரியர் இடத்துக்கு போய் அவர்களே சொல்கிறாங்க, உனக்கு 30 வெள்ளிக்காசு என்ன செய்கிறோம்? தர்றோம். அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தேவாதி தேவகுமாரனை காட்டி கொடுத்த பாவியாய் மாறி போனான் அல்லவா? இன்னைக்கு அற்ப உலக காரியத்திற்காக, பணத்திற்காக, இன்னைக்கு பணத்திற்காக நீ பாரு எத்தனை கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்காங்க தெரியுமா? இந்த லஞ்சம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். லஞ்சம் வாங்கி அவருடைய பின் நிலைமைகள் பரிதாபமாக இருந்திருக்கிறது. அவருடைய சந்ததிகள் கஷ்டப்படுகிறார்கள். நிறைய ஆபீசர்ஸ் பதவியில் இருக்கும்போது லஞ்சம் வாங்கினதுனால அவருடைய சந்ததிகள் சபிக்கப்பட்ட சந்ததிகள். நோய், எப்பொழுதும் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட எத்தனை குடும்பங்களை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கின அப்படின்னாலே இன்றைக்கு அவருடைய மனைவி கேன்சர்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு மருமகன் இளம் வயதில் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். மகனுக்கு முதல் முறை திருமணமானது, திருமணம் உடைந்து போனது. 2வது இப்பொழுது திருமணம் ஆகி இருக்கிறது. நன்றாக லஞ்சம் வாங்கினவர். எத்தனை பேருடைய வாழ்க்கை லஞ்சம் வாங்கின வாழ்க்கையெல்லாம். இந்த பணம், ஆசை, போதும் என்கிற நமக்கு கிடைக்கிற வருமானமே போதும், அதற்குள்ள நீங்க வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய தகப்பனார் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ல இருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது. சொந்த வீடு எங்களுக்கு கிடையாது. எங்க அப்பா சொல்லுவாங்க, உங்க 3 பேருக்கு நான் வைக்கிற சொத்து படிப்பு என்கிற ஒரு சொத்து தான், வேற எந்த சொத்தும் கிடையாதுன்னு சொல்வார்கள். கர்த்தர் எங்கள் படிப்பை ஆசீர்வதித்தார். 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனா அவங்க ரிட்டையர் ஆன கொஞ்சம் அந்த கிடைத்த அந்த காலத்துல தான் கொஞ்சம் தான் வருமானம் கொடுப்பாங்க. அந்த காசை அப்பொழுது அந்த ஷேர் மார்க்கெட் வர ஆரம்பித்தது. அவர்களுக்கு என்னுடைய உறவினர்கள் சொல்லி கொடுத்த அப்படின்னால அந்த ஷேர்ல போட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க ரிட்டையர் ஆன பிறகு சென்னையில் ஒரு வீடும் திருநெல்வேலியில் ஒரு வீடும் வாங்க முடியாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவனுடைய பிற்காலம் அவ்வளவு சந்தோஷம், சமாதானம் நிறைந்த கர்த்தர் மாற்றி கொடுத்தார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பண ஆசையினாலே அநேகர் இன்னைக்கு சாபத்துக்குள்ளாக போயிருக்கிறார்கள். தேவனால அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய யூதாஸ் பண ஆசையினாலே எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றும் ஒரு அற்பமான ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக. அருமையான தேவ பிள்ளைகளே, எது நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கிறதா? கீழ்ப்படியாமை என்கிற பாவம் நமக்குள்ள இருக்கிறதா? பண ஆசை, உலகம், மாமிசம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தை இச்சை போன்ற உலகத்தில் உள்ள ஆசைகளில் சிக்க கொண்டு இருக்கிறோமா? இவையெல்லாம் தேவனை விட்டு எங்கேயோ கொண்டு போய்விடும். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. என்றென்றும் தேவனோடு வாழும்படியாய் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ஒரு ராஜ்யத்திற்காக நான் அழைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். இதை இழந்து போய்விடவே கூடாது. எப்பேற்பட்டாவது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய காரியத்தை சரிப்படுத்தும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? கண்களை மூடுவோமா? அருமையான தகப்பனே, உங்களை விட்டு விலக செய்கிற எந்த காரியமும் ஆண்டவரே எங்களில் காணப்படக்கூடாது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம், பண ஆசையோ மற்ற ஆசைகளோ தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது அல்லவா? இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்த்தி காட்டுங்க. நாங்கள் எதில் தவறி இருக்கிறோமோ என்று புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய நோக்கம் நித்திய ஜீவனை குறித்ததான அதற்கு நேராய் ஆண்டவர் எங்களுடைய ஓட்டம்
தடையில்லாமல் ஓட உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை உமக்கு முன்பாக உண்மை உத்தமாய் வாழ்ந்தோ இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். என்னால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லையே, எனக்கு யார் உதவி செய்வாய் என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தூக்கி எடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வசனத்தை கொண்டு அவர்களை தேற்றுங்க. மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவரும் கெட்டு போவதும் உடைய சித்தம் அல்லவே அல்லவல்லவா. எல்லாருக்காகவும் உடைய ரத்தம் சிந்தப்பட்டது அல்லவா. பாவிகளை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்திருந்தார் அன்பின் தகப்பன். ஒருவரே தள்ளாய் புறம்பே தள்ளாத தேவன். அவனுடைய அன்பின் கரத்தினாலே ஒவ்வொருவரையும் அணைத்து கொண்டு ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.